கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தங்கச்சிக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. 2 வாட்டி அபார்ஷன் ஆகி போயிடுச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஃபிக்ஸ் வர அடிக்கடிக்கு ஃபிக்ஸ் டேப்லெட் எடுப்பா. அப்போ அவளுக்கு இனிமேல் குழந்தை நிற்காதுன்ற ஃபீலிங்ஸ் இருந்தது. அப்போ நான் போனேன் ஜூன் 3ஆம் தேதி, போன வருஷம் 3ஆம் தேதி நான் எங்கள் ஐயா கிட்ட ஜெபித்தேன். அப்போ ஐயா சங்கீதம் 17-14 படி புத்திர பாக்கியத்தை தருவேன்னு சொன்னார். அதே போன டிசம்பர் அவள் கன்சீவ் ஆனா. இப்போ 6 மாதம் ஆண் குழந்தை கத்தர் கொடுத்தா. கத்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். என் பேர் பிரியா, என் பையன் பேர் ஜோஷ்வா. காலாண்டு பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்தான். நல்லா தான் ஸ்கூல் போனான். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு பயமாக இருக்குமா, நான் போக மாட்டேன்னு சொன்னான். சரி, பிள்ளைக்கு பயமாக இருக்குன்னு நானும் விட்டுட்டு இருந்தேன். அவன் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. எவ்வளவோ அடித்தேன், சூடெல்லாம் கூட வச்சேன், ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அப்புறம் டிசம்பர் மாதம் இங்கே ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அவனோட பயத்தின் ஆவியை எடுத்து போடுவார் கர்த்தர்னு சொன்னார். அவனாகவே நான் ஸ்கூலுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி இப்போ அவன் அரசாங்க பள்ளியில் படிக்கிறான். பணம் கட்டுற ஸ்கூலுக்கு போகலை. நல்லபடியாக இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். தைரியமாகவும் இருக்கான். அவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கான். நான் சாட்சி சொல்கிறேன்னு நினச்சிட்டேன். ஹல்லேலூயா. என்னோட பேர் மஞ்சு. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னுடைய சன்னு லாஸ்ட் இயர் தான் 12th முடித்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஜாலியாக இருக்கணும், படிக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறையா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு டிகிரி படிக்கிறதுக்காக நிறையா அப்ளை பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சரி, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குரூப் எக்ஸாம் முடிச்சுட்டு அவன் பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்தில் வேண்டுதலை வச்சேன். ஸ்டீஃபன் அங்கிள் ஜபம் மூலமாக எனக்கு காலையில் டெய்லியுமே மங்கள வார்த்தை பார்ப்பேன். அதே மாதிரி தினந்தோறும் நைட்டு 10 o'clock அவருடைய ப்ரேயர் வரும். ஸோ அவர் மூலமாக பிள்ளையை குறித்து தன்னுடைய தாயினுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அது எனக்காகவே சொன்னாருன்னு எடுத்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணினேன். அடுத்த நாளே என் பையன் 2-3 மாதமாக என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். நான் இன்ஜினியரிங் சேர மாட்டேன், கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு ஏதாவது டிகிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சடனாக அவனே அம்மா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்கிட்ட பண வசதி இல்லை ஏசப்பா, ப்ரைவேட் காலேஜாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற காலேஜாகவும் இருக்குன்னு ப்ரே பண்ணேன். அடுத்த நாள் சேலம் தாண்டி சங்ககிரியில் இருந்து அதே நான் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அதே மாதிரியே அதுவுமே எனக்கு அடுத்த நாள் நைட்டு ஜபத்தில் ஸ்டீஃபன் அங்கிள் மூலம் எனக்கு கர்த்தர் பேசுகிறாரு. அதே மாதிரி நடந்தது. அவனும் போய் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னையிலேருந்து இருக்கேன். என் பேர் அனிதா சாம்சன், இது என் சகோதரி. எனக்கு கடந்த ஆண்டு பிரதரை பார்த்து சந்தித்து ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் சொன்னார், ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாத பெரிய பாடுகள் கடந்து வந்திருந்தோம், கோர்ட் கேஸும் வின் பண்ணோம், ஆண்டவர் வீடை இடிக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சார். அது மாத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிந்தது. இப்போ வீடு தொடங்கப்பட்டது. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்பொழுதுமே ஆண்டவர் வாயினால் சொல்லுவார், அதன் பிறகு அதை கரத்தினால் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். எடுத்து வாசிங்க செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லும் பொழுது அதில் மறைமுகமாக ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இனி நன்மையை நீங்கள் காண்பீர்கள், இனி நலமானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சி உங்கள் ஆக்கினைகளை அகற்றி அடுத்து உன் சத்துருக்களை விலக்குவேன் என்று சொல்லுகிறார். தானியேல் 3:17 சொல்லுகிறது, எங்கள் தேவன்
எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். இந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கணும். நீ ஒரு பெரிய அக்கினிக்குள்ளால் விழுந்து கிடக்கலாம். யாராலும் அடைத்து உன்னை வெளியே எடுக்க முடியாத ஒரு கடனுக்குள்ளால் விழுந்து கிடக்கலாம். நீ ஏதோ ஒரு பெரிய வியாதிக்கு உள்ளே விழுந்து கிடக்கலாம். ஆனாலும் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபரிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கை இன்றைக்கு உனக்கு இருக்கிறதா? ராஜாவே சொல்றாரு, நீ இந்த பொற்சிலையை வணங்கலைன்னா உங்க 3 பேரையும் தூக்கி நான் அப்படி எரிகிற அந்த அக்கினி கடலுக்குள்ளால போட்டுருவேன். ஆனால் அந்த 3 வாலிபர்களுக்கு தெரியும், இந்த ராஜா மிஞ்சி போனால் என்ன பண்ணுவார்? உள்ளதான் தூக்கி போடுவார். நான் செத்தா கூட என்னுடைய ஆத்மா ஆண்டவருக்குள்ளே இளைப்பாருன்னா நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறான். ராஜாவே, நெபுகாத்நேச்சாரே, ஒன்றை தெரிந்து கொள்ளும், நீர் எங்களை இந்த அக்கினி கடலில் தூக்கி போட்டாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை அதிலிருந்து வந்து தப்ப பண்ணுவார். ஒருவேளை அவரே தப்புவிக்கலைன்னாலும் சரி, அவருக்காக உயிரை விட்டுட்டு அவரிடத்துல போய் செட்டில் ஆக போகிறோம். எவ்வளோ நல்ல வார்த்தை சொன்னான் பாருங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம இப்படி ஒன்றை காட்டிட்டு நீ இதை செய்யலை, நான் தூக்கி உன்னை நெருப்பில் போட்டுருவேன்னு சொன்னால், ஐயா சாமி என்னை விட்டுருப்பா, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்கிற ஒரு விசுவாச கூட்டம் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் இவங்களை மாதிரி நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும். இந்த உலக ஆதாயத்திற்காக ஒரு நாளும் ஆண்டவரை நீங்கள் விட்டுறக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை ஒரு நாளும் நீங்கள் தொலைச்சிடக்கூடாது. இந்த மண் அழிகிற மண், உடைய சரீரம் அழிகிற மண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதுக்காக மாணிக்கமாகிய ஆண்டவரை ஒரு நாள் நீங்கள் விட்டுறக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணினாங்க? தூக்கி 3 பேரே அக்கினியில் போட்டாங்க. அது 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினியாம். இதில் என்ன பியூட்டின்னா, இவங்களை கையை காலை கட்டி தூக்கி உள்ளே போடுறதுக்கு போனவங்களெல்லாம் பொசுக்கி கொன்னிருச்சான். தூக்கிட்டு உள்ளே போட போனவன் எல்லாம் செத்து போனான். நெருப்புக்கு உள்ளே கிடக்கிறவன் கூலாக சுற்றிட்டு இருக்கிறான். 3 பேரை உள்ளே தூக்கி போட்டாங்க. திடீர்னு ராஜா மேலே இருந்து பார்க்குறாரு, 4வது ஒருத்தர் நிற்கிறான். அந்த ராஜா சொல்கிறாரு, நம்ம 3 பேரை உள்ளே போட்ட 4வது ஒருத்தர் உள்ளே நிற்கிறாரு. அந்த 4வது ஆளுடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அது ஒரு தேவபுத்திரன் மாதிரி இருக்கு, அப்படின்னா தேவகுமாரன் மாதிரி இருக்கிறது. யார் தேவபுத்திரன், யார் தேவகுமாரன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே புத்திரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த நாட்களில் அந்த 3 பேர் மத்தியிலே இறங்கி நின்றவர் என் இயேசு கிறிஸ்து. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். அவங்கள அப்படியே வெளியே தூக்கி எடுக்கும்போது அவங்களுடைய முடி கருகலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நெருப்பினுடைய வாசனை கூட இவர்களிடத்தில் இல்லையா. அவ்வளவு அழகாக ஒரு சேதம் இல்லாமல் வெளியே வந்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதன் பிறகு தானியேல் 3:30 சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மனதிலே வைக்க வேண்டிய ஒரே காரியம், இதுக்கு பிறகு ஏதோ ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை கடலை தாண்டி இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு பெரிய வியாதியின் உச்சக்கட்டத்தில் விழுந்து உயிர் தப்பிச்சு நீங்க வந்திருக்கலாம். அன்னைக்கு அப்படித்தான் அவங்க விழுந்து எழும்பி வந்தாங்க. அந்த வியாதியினுடைய ஒரு வாசனை கூட இனி உங்க சரீரத்தில் இருக்காது. அதற்கான ஒரு சைடு எஃபெக்ட் கூட உன்னுடைய சரீரத்தில் இராதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை, நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வியாதிகளையும் கொடுமைகளையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உன்னை திருப்தியாக்கும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உனக்காக எழுந்தருளி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் கொடுக்க போறது எப்படி இருக்குமா? பெரியதா இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, இவர்களை பாபிலோன் தேசத்திலே அந்த ராஜா உயர்த்தினாராம். உயர்த்தி அழகு பார்த்தாராம். அப்படின்னா இன்னைக்கு சோதனையின் உச்சக்கட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய உயர்வு மேன்மையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். அதை நீங்கள் ருசிக்க போகிறீங்க. என்கிட்ட சில நேரங்களில்
இப்படிப்பட்ட போராட்டத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் வரும் பொழுது நொந்து போய் வருவாங்க, மனசு உடைஞ்சு போய் வருவாங்க. அவங்களுடைய சரீரத்திலையும் பலன் இருக்காது, மனசுலேயும் தெம்பு இருக்காது. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்கிறதுக்காக தான் இந்த சோதனையை கர்த்தர் உனக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த சோதனையை ஜெயிச்சதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பாராம். சோதனைகளை பொறுமையோடு சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனை நேரத்திலே ஆண்டவரை மறுதலிக்காமல் அந்த நேரத்தில் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த ராஜ கிரீடத்தை கொடுப்பாராம். இங்க பாருங்க, அந்த சோதனையை அவர்கள் பொறுமையோடு சகித்தார்கள், விசுவாசத்தோடு மேற்கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அந்த பாபிலோன் மாகாணத்தில் உயர்ந்த பதவியை கொடுத்து ராஜ கிரீடத்தை அந்த ராஜா கொடுத்து அவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. முதலாவது தீங்கை காண மாட்டாய் என்றார். அடுத்து சொல்லுகிறார், இனி வறட்சியையும் பஞ்சத்தையும் நீ காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பள்ளத்தாக்குகள் இனி தண்ணீரால் நிரப்பப்படும். வருமான குறைவு என்கிற பள்ளத்தாக்குகள் இனி தண்ணீரால் நிரப்பப்படும். கடன் என்கிற பள்ளத்தாக்குகள் வருமானம் என்கிற தண்ணீரால் இனி நிரப்பப்படும். அப்படின்னா என்னென்னா, பொதுவாக மழை இருந்தாச்சுன்னா தான் பூமிக்குள்ளாலே தண்ணி வரும். பூமிக்குள்ளால தண்ணி இருந்தால் தான் நீங்கள் போர் போட்டால் மேலே தண்ணி வரும். பூமிக்குள்ளே தண்ணி இருந்தால் தான் நீங்கள் கிணறு தோண்டினா தண்ணி வரும். அந்த தண்ணி இருந்தால் தான் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் மயக்கம் போட்டு விழுந்த உடனே எந்த படிக்காதவங்க கூட செய்கிற முதல் காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தண்ணியை தான் தேடுவான். அந்த நேரத்தில் டாக்டர் எல்லாம் 2வது தான் தேடுவான். ஏன்னா அந்த இடத்துல டாக்டர் கிடைக்க மாட்டார். அங்கே கிடைக்கிற ஒரே ஒரு பொருள் என்னன்னா, எங்கே போனாலும் தண்ணி மட்டும் கிடைக்கும். ஒரு மயக்கம் போட்டவனுக்கு முதல்ல தண்ணி கொண்டு வாங்குவாங்க. யார் தண்ணி வச்சுருக்காங்களோ அந்த தண்ணியை கொண்டு வந்து அவன் மூஞ்சில் அடித்த உடனே மயக்கம் தெளியுது. அவனுக்கு குடிக்க கெடுத்த உடனே அப்படியே எழுப்பி உட்கார்ந்துருக்கிறான். அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மருந்து மாத்திரையில் இல்லாத மினரல் ஆண்டவர் உண்டாக்கின தண்ணியில் இருக்கு. அந்த தண்ணியை குடித்த உடனே அவன் பிழைக்கிறான். குடித்த உடனே அவனுக்குள்ளால் அந்த பலன் வருகிறது. அப்போ பாருங்கள், அந்த தண்ணியில் எவ்வளோ மருந்து இருக்கு பாருங்கள். மயக்கம் போட்டவனுக்கு மாத்திரை கொடுக்க வேண்டாங்க, அவங்க தண்ணியை தான் கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை கொடுத்த உடனே, தண்ணியை மூஞ்சில் அடித்த உடனே, மூஞ்சில் தண்ணி தெளித்தாலே அந்த அந்த முகத்தில் உள்ள சின்ன துவாரங்கள் வழியாக உள்ளே போயிட்டு அவனை எழும்ப வைக்குதுன்னா எவ்வளவு படைப்பு! ஆண்டவருடைய அழகான படைப்பை பாருங்கள். ஆண்டவர் மண்ணுக்குள்ளால தண்ணீர் தடாகங்களை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மழையே இல்லைனாலும், பூமிக்குள்ளேயே தண்ணி இல்லைனாலும் சரி, உன் பள்ளங்கள் எல்லாம் நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. உன் வீட்டில் ஒரு பெரிய வாய்க்காலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். வருமானத்தை அப்படியே வாய்க்காலில் ஊத்துற மாதிரி பெரிய வாய்க்கால் ஆண்டவர் உண்டு பண்ணி உங்கள் வீட்டுக்கு பரலோகத்தின் மதகளை ஆண்டவர் திறந்து விடுறார். பைபிளில் சங்கீதம் 65 ஒரு அழகான வசனம் இருக்கிறது. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தண்ணி மாதிரி இப்ப என்னதுல வந்து முடியுது? நெய்யில வந்து முடியுது. அந்த வசனத்தினுடைய கண்டினியூவேஷன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, முதல்ல உங்களை விசாரிச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி நீர் பாய்ச்சுகிறார். சொட்டு நீர் பாய்ச்சல்னு சொல்ற மாதிரி முதல்ல தேத்தி தூக்கி உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி முதல்ல கொஞ்சம் தண்ணியை கொடுப்பார். அதுதான் அற்பமான ஆரம்பம்.
அதுதான் அந்த தண்ணீர் பாய்ச்சுகிறார். அது வந்து அற்பமான ஆரம்பம். அடுத்து என்ன பண்ணுறாராம், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே செழிப்பாக்குறார். அப்படின்னா பரலோகத்தின் ஆசீர்வாத நதியோட உன்னுடைய வீட்டை, உன் வியாபாரத்தை, உன் வேலையை கொண்டு போய் உன் ஊழியத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணி விடுவார். அங்கேருந்து மட்டன்னு இப்போ நதியில் வருதான் தண்ணி உன் வீட்டுக்கு. முதல்ல நீர் பாய்ச்சுகிறார், அது சின்ன உதவி. அப்படின்னா அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு அதிபதியாக்கும்படி பரலோகத்தின் மதகை ஆண்டவர் திறந்து விட்டுவார். அங்கேருந்து டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டாருன்னா மட்டன்னு அப்படியே நதி போல வருமா. நதி போல உன் வீட்டுக்குள்ளால் ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து வரும். அதை மிகவும் செழிப்பாக்கி தானியங்களை விளைய பண்ணுகிறார். அப்போ பாருங்கள், தண்ணியை ஊற்றிட்டு தானிய விளைச்சலை பயங்கரமாக கொடுத்து நீங்கள் கூடையாய் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். நேற்றைக்கு வரைக்கும் உன்னுடைய வியாபாரத்தில் பஞ்சம், வியாபாரம் முன்னே இருந்தது மாதிரி இல்லை, ரொம்ப டல்லாகிடுச்சுன்னு சிலர் வந்திருக்கிறீங்க. முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் இல்லை, முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு நல்ல அறுவடை இல்லை, அந்த அளவுக்கு லாபம் இல்லை, காம்படிஷன் ஹெவியாகிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக்க ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஆமென். இனி நீ வறட்சியே காண மாட்டாய், பஞ்சத்தை காண மாட்டாய். இனி பஞ்சன்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க முடியாது. இப்போ எல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு பஞ்சம் தெரியாது, பெற்றோருக்கு தான் பஞ்சம் தெரியும். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆனி ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் ஊரெல்லாம் பயங்கர பஞ்சமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்துருப்பாங்க, ஊரில் இருந்தவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த நாட்களில் சாப்பாடு ரைஸ் கிடைக்காது அதிகம். அதுக்கு முன்னாடியே அந்த ஆனி ஆடி மாதம் அந்த பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு, அதை எடுத்து சீவி காய போட்டு அதை உணர்த்தி வீட்டுக்குள்ளால் ஒரு பையில கட்டி வச்சுருப்பாங்க. இந்த பஞ்ச காலத்தில் நிறைய வீட்டில் அந்த உணக்க கிழங்கு தான் இருக்கும். அதை தான் எடுத்து களி சாப்பிடுவாங்க, அதுதான் எடுத்து வேக வச்சு சாப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் பஞ்சங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எந்த பஞ்சம் வந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு நம்ம பஞ்சத்தை காண்பிக்கிறதில்லை. இன்றைக்கும் பஞ்சம் இருக்கிறது, நிறைய வீட்டில் பஞ்சம் இருக்கிறதுனால தான் கடன் வாங்குறோம். இன்னைக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லவே முடியாது. பஞ்சம்னா என்ன? பற்றாக்குறை. உனக்கு வருகிற வருமானத்தை வைத்து உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படலைன்னா அதுக்கு பேர் தான் பஞ்சம், அதுக்கு பேர் தான் பற்றாக்குறை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பஞ்சம் பிள்ளைகளுக்கு தெரியாத அளவுக்கு கடனை வாங்கி அதை பேலன்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பஞ்சத்தின் உச்சக்கட்டத்தை நோக்கி நாம் போகிறோம், கடன்களின் உச்சக்கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து போகிறோம். காரணம் என்னன்னா, அந்த பஞ்ச காலத்தில் பஞ்சம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக நாம் கடனோ வாங்கி பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கிறோம், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், நல்லபடியாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், ஒரு குறைய வச்சுக்கிறது இல்லை. கிறிஸ்மஸ் பண்டிகை வரப்போகுது, நிறைய பேர் கடன் வாங்கி தான் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே அதுதான் நிறைய வீட்டில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இந்த முறை ஒரு பைசா நீ கடன் வாங்காத, பிள்ளைகளுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இனி காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்கிற வசனத்தின்படி புதிய உறுப்புகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இன்றைக்கு முளைக்கட்டும். எந்தெந்த கொள்ளை நோய்கள் வந்து என் பிள்ளையுடைய சரீரத்திலே பாதிப்புகள் வந்திருக்கிறதோ, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிய உறுப்புகளாய் மாற்றும். என் பிள்ளைகளை நீ பஞ்சங்களை காண மாட்டார்கள் என்று சொன்னீரே, எல்லா பஞ்சங்கள் பற்றாக்குறைகளில் என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கும்படி, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கட்டும், பதவி உயர்வு உண்டாகட்டும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், வெளிதேசத்துக்கு போவதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு விசா தடைகள் உடைக்கப்படுவதாக, விசா என் பிள்ளைகளுக்கு கிளியரன்ஸ் கிடைப்பதாக, அக்காமா இல்லாத பிள்ளைகளுக்கு அக்காமா அடித்து கொடுப்பீராக, கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுவீராக. வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். கடன் வாங்கி ஃபீஸ் கட்டக்கூடாது, அதற்கான பணங்களையும் செல்வங்களையும் பரத்திலிருந்து ஆண்டவர் மதகளை திறந்து விடுவீராக.
திறந்து விடுவீராக. இவர்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. ஆண்டவரே, காற்றையும் காணக்கூடாது, மழையும் காணக்கூடாது, ஆனாலும் அதன் மத்தியிலும் என் பிள்ளைகளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகட்டும். இவர்களை செல்வ சீமான்களாகும் செல்வ சீமாட்டிகளாகவும் நீர் மாற்றி என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தரித்திரம் மறைந்து போகட்டும். நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீர். என் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஆண்டவரே. வருமானம் வந்து வந்து போகிற நிலைமை இருக்கக்கூடாது. ஒரு பைசா மிச்சம் இல்லை, தங்கலை, எல்லாம் போயிட்டே இருக்கு. சிரசில் ஆசீர்வாதம் தங்கட்டும். பொக்கிஷ சாலையில் வருமானங்கள் தங்கட்டும். என் பிள்ளைகள் கூட கூடையா என்னை மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என்னை தீங்கிற்கு தூரமாக இருக்க உதவி செய்யும். தீங்கு என் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அப்படியே செய்த ஆண்டவர் இனி தீங்கை என் பிள்ளைகள் காணாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்கள் குடும்பத்தில் நீரே எழுந்தருளி நிற்பீராக. பரிகாரியாய் எழுந்தருளி நிற்பீராக. தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே ஆக நீர் எழுந்தருளி நிற்பீராக. ஜெகோவா ராஃபாக நிற்பீராக. ஜெகோவா நிசியாக நிற்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், என் பிள்ளைகளுக்கு நீதி செய்கிறவராய் எழுந்தருளி நிற்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனை அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள்
பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.